2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். ஜனவரி 14ஆம் தேதி வர்த்தகத்தின் இடையே இந்திய ரூபாய் மதிப்பு 89.97 மீழ்ச்சியடைந்தாலும் நிறைவில் 90.34 என்ற அளவில் நிலை பெற்றது. சந்தையில் ரிசர்வ் வங்கியின் தலையீடு காரணமாக ரூபாய் மதிப்பின் பெரும் வீழ்ச்சி தடுக்கப்பட்டது. அமெரிக்காவில் பணவீக்கம் எதிர்பார்த்தபடி 2.70% உள்ளது. பணவீக்கம் எதிர்பார்த்த வேகத்தில் குறையாததால் அமெரிக்க பெடரல் வங்கி வட்டி விகிதங்களை குறைக்க இப்போதைக்கு வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது. இதனால் சர்வதேச சந்தையில் டாலர் மீண்டும் வலுவடைந்துள்ளது. சந்தையில் பணப்புழக்கத்தை சீராக வைக்க கடந்த 13ஆம் தேதி ரிசர்வ் வங்கி $10 பில்லியன் மதிப்பிலான கரன்சி ஸ்வாப் ஏலத்தை நடத்தியது. இதன் மூலம் ரூபாய் மதிப்பில் ஏற்படும் அதிரடி மாற்றங்களை ரிசர்வ் வங்கி கட்டுப்படுத்தி வருகிறது. இந்திய அரசு பத்திரங்களை உலகளாவிய கடன் பத்திர குறியீட்டில் சேர்ப்பதை ப்ளூம்பெர்க் நிறுவனம் தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளது. இது இந்தியாவுக்கு வரவேண்டிய பல பில்லியன் டாலர் முதலீடுகளை தாமதப்படுத்தியுள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலருடன் நடத்திய பேச்சு ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக தெரிவித்துள்ளார். இது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பதற்றங்களை சற்று குறைக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச காரணங்களால் ரூபாய் மதிப்பு அழுத்தத்தில் இருந்தாலும் ரிசர்வ் வங்கியின் சரியான நேரடி தலையீட்டால் இந்திய பொருளாதாரம் நிலையாக உள்ளது. ஏற்றுமதிக்கு உகந்த மாநிலங்களில் 2ஆம் இடத்தில் தமிழகம். இபிஐ எனும் ஏற்றுமதிக்கு தயார் நிலையில் உள்ள மாநிலங்கள் குறித்த குறியீட்டை நிதி ஆயோக் அமைப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி நாட்டில் ஏற்றுமதிக்கு உகந்த மாநிலங்கள் பட்டியலில் மகாராஷ்டிரா முதலிடம் பெற்றிருக்கிறது. தமிழகம் 2ஆம் இடம் பிடித்துள்ளது. தடையில்லா வர்த்தக ஒப்பந்தங்கள் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களை இந்தியா விரிவாக்கம் செய்து வருகிறது. புதிய வாய்ப்புகளுக்கு ஏற்ப மாநிலங்கள் தங்களை மாற்றியமைத்துக் கொள்வதுடன் உலக தரத்துக்கு இணையாக மாவட்ட அளவிலும் போட்டித்திறனை வளர்க்க வேண்டும். சமீபத்திய ஆண்டுகளில் பல மாநிலங்கள் தங்களது ஏற்றுமதி பார்வையை வலுப்படுத்தி கொள்கை மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தியுள்ளன என்று நிதி ஆயோக் தெரிவித்தது.